வணக்கம். ஸோ நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், காஃபி பிளான்டேஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் நீல்கிரிஸ், ஆனைமலை ஹில்ஸ், சேவராய் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் காஃபி பிளான்டேஷன்ஸ் இங்கெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனில் அதிகமாக காஃபி பிளான்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கம்பேர்டு டு நார்த் ஈஸ்ட் இங்கே வந்து அதிகமாக இருக்கும். நார்த் ஈஸ்ட்ல அதிகமாக டீ பிளான்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? தமிழ்நாடு ரேங்க்ஸ் தேர்ட் இன் காஃபி ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் கர்நாடகா அண்ட் கேரளா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்ல அதிகமாக காஃபி ப்ரொடக்ஷன் இருக்கனால தான் கர்நாடகா ஃபர்ஸ்ட், கேரளா செகண்ட், தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கும். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் வந்தே மாதரம். ஸோ இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறத கம்போஸ் பண்ணது யாருன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. எப்போனா 1875லேயே கம்போஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ இது நடந்து 150 இயர்ஸ் ஆக போகுது. அதனால தான் நம்ம இதை பத்தி பார்க்குறோம். பிரைம் மினிஸ்டர் கூட மான் கி பாத்ல இதை பத்தி பேசியிருந்தாரு. ரவீந்திரநாத் தாகூர் சங் த சாங் இன் 1896 காங்கிரஸ் செஷன். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை காங்கிரஸ் செஷன்ல பாடினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? ஸோ கம்போஸ்ட் இன் சான்ஸ்கிரிட், இட் வாஸ் அடாப்டட் அஸ் நேஷனல் ஆந்தம் ஆன் January 24, 1950. இது தப்பு. அதாவது சான்ஸ்கிரிட்ல தான் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இட் வாஸ் அடாப்டட் அஸ் நேஷனல் சாங். ஓகேவா? எப்போனா January 24, 1950ல. நேஷனல் ஆந்தம்னா ஜனகணமன, அதுதான் நேஷனல் ஆந்தம். சரியா? அடுத்தது, ISRO will launch the military communication satellite CMS-03 on November 2, 2025 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. It is also known as GSAT-7R. It will be launched by LVM-3. மூணுமே கரெக்ட் தான். ஸோ 2013ல GSAT-7 அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட லைஃப் டைம் முடிஞ்சிட்டனால இப்போ GSAT-7R அப்படிங்கிறத லான்ச் பண்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் CMS-03 அப்படிங்கிறது. சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தார்த்தி அபா ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் இஸ் ரிலேட்டட் டு ட்ரைபல் வெல்ஃபேர். இந்த ஜன்ஜாதிய அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ட்ரைபல் வெல்ஃபேருக்கான ஸ்கீம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இட் என்விஷன்ஸ் சேச்சுரேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கேப்ஸ் இன் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த், எஜுகேஷன், லைவ்லிஹுட். ஓகேவா? ஸோ ஹெல்த், எஜுகேஷன், லைவ்லிஹுட்ல ட்ரைபல் வெல்ஃபேரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, Adi Karmayogi Abhiyan is a national movement to build a decentralized tribal leadership and governance ecosystem. அதாவது ஆதி கர்மயோகி அப்படிங்கிறது ட்ரைபல் பீப்புள்ல லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஆதி கர்மயோகி அப்படிங்கிற ஸ்கீம். அதுல வந்து 3 பில்லர்ஸ் இருக்கு. ஆதி கர்மயோகி, ஆதி சஹ்யோகி, ஆதி சாத்தி அப்படிங்கிற 3 இருக்கு. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நவம்பர் 15 வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபல் ப்ரைடு டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பிர்சா முண்டாவோட 150th பர்த் ஆனிவர்சரி இந்த வருஷம். ஓகேங்களா? அது முடிய போகுது. அதனால ட்ரைபல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பத்தி பேசியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்